ஸ்தோத்திரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு பேசுங்கப்பா. நன்றிப்பா. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளிலே தேவனுடைய கிருபையினால இந்த நாட்களில் உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த நல்ல ஒரு வாய்ப்புக்காக நான் ஏசப்பாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு செய்திக்கு என்ன அப்படின்னா, தலைப்பு கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார். கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார் நமக்காக. அப்போ யார் வாரா வெற்றி கொடியேற்றுறதுக்கு? கர்த்தருடைய ஆவியானவர் சாத்தானுக்கு விரோதமாக கொடியேற்றுகிறதான ஒரு செய்தியை நம்ம இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். ஏசாயா 59வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்க திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, சத்துரு வெள்ளம் போல மக்கள் மீது ஏறி வருகிறான். வெள்ளம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, சுனாமியை பார்த்தீங்கள்ல, எப்படி வெள்ளம் வந்துச்சு அப்படின்ட்டு. நம்ம ஊருக்குள்ளேயுமே அதிகமான ஒரு கனமழை தொடர்ந்து 2 நாட்கள் பெய்துட்டனாலே நமக்கு ஒரு எரிச்சல், டென்ஷன் ஆகிற அளவுக்கு தண்ணீர் அங்கே கெட்டி கிடக்கும். நடக்க முடியாது, வர முடியாது. வீடுகளிலே தண்ணீர் ஏறி விடுகிறது. நம்ம டிவியில் பார்க்குறோம், வீடுகள் தண்ணீர் முங்கிறது, பீரோல் வரைக்கும் தண்ணீர் வந்து விடுகிறது. அப்படியே நம்ம வாழ்க்கையில் பயங்காட்டக்கூடிய முடிவே இருக்காதுங்கிற மாதிரி சாத்தான் வெள்ளம் போல ஏறி வருவான். அப்படி வரும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்காக கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார். கொடியேற்றும் போது அந்த வெள்ளம் போல வருகிற அந்த சாத்தான் மறைந்து போவான். அவன் அங்கே இருக்க முடியாது. அதான் இயேசு கிறிஸ்து வெற்றி கொடி ஏற்றும் போது அது அவனுக்கு விரோதமான கொடி. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அது வெற்றி கொடி. சத்துரு ஒருவேளை இந்த நாளிலே பலவிதமான காரியங்களோடு நம்மை எதிர்க்க வரலாம். அது மனிதர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும், சாத்தானே இருந்தாலும் அவன் நமக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணி, ஒரு சந்தோஷம் இல்லாமல் குழப்பத்தை உண்டு பண்ணி காட்டிக்கொண்டு இருப்பான். அப்பொழுது நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். நம்ம இயேசுவை நோக்கி ஜெயம் எடுக்க வேண்டும். நம்ம தேங்காய் அரைப்போம்னு, மசாலா அரைப்போம் குழம்புக்கு. தேங்காய் அரைக்கும்போது ஃபஸ்ட்டு பட்டன் போடுவோம், அதில் அரைக்காது. செகண்ட் பட்டன் போடுவோம், நல்லா அரைச்ச மாதிரி தெரியும். அந்த மிக்சினுடைய மூடியில் சுற்றி பார்க்கும்போது நல்லா அரைச்ச மாதிரி இருக்குல்ல அப்படின்னு நினச்சிட்டு அந்த மூடியை எடுத்து நம்ம பார்த்தா மசாலா அரைபட்டு இருக்காது. திருப்பி நம்ம என்ன செய்வோம், எல்லாத்தையும் வளைச்சி போட்டு தண்ணி வேணால் கொஞ்சம் ஊற்றி திருப்பி பட்டனை என்ன செய்வோம், கடைசி பட்டனுக்கு போயிடும். இதுலேயும் அரைபடலை, 2வதுலேயும் அரைபடலை. அதனால் கடைசியில் ரொம்ப ஸ்பீடாக வேகமாக அரைச்சி தள்ளக்கூடிய அந்த பட்டனுக்கு நம்ம கிளைம் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அது அப்படியே மையாக நமக்கு தந்துடும். மாவு மாதிரி அந்த மசாலையை அரைச்சி தந்துடும், கூட்டுகிறோம். அதே போல் சத்துரு வெள்ளம் போல வருகிறான். தண்ணீர் என்பது நமக்கு எப்பொழுதும் அத்தியாவசிய தேவைதான். ஆனாலும் அளவுக்கு மிஞ்சி வரும் பொழுது பயம் வந்துடும். சுனாமியில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டார்கள், எத்தனை பேர் இறந்து போனார்கள். ஒரு ஃபயர் சர்வீஸில் வேலை பார்க்குற அந்த சர்வீஸில் உள்ள ஒரு பிரதர் சொன்னார், அவங்க வேளாங்கண்ணி அங்கே அந்த சைடில் கடற்கரையில் அந்த பிணங்களெல்லாம் எடுக்கும்போது தெரியாமல் கால் பட்டு ஒரு லேடியுடைய நெஞ்சில் காலை மிதிச்சிட்டாங்களாம். நான் இன்னொரு பாடியை நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஃபயர் சர்வீஸில் 2 பேர் சேர்ந்து இன்னொரு பாடியை நாங்கள் அந்த மண்ணுக்குள்ளே இருந்து எடுக்கிறதுக்குள்ளே
கால் தவறி பின்னால் இருந்த ஒரு லேடி நெஞ்சில் நான் மிதிச்சிட்டேன். வயிற்றுல மிதித்த உடனே வாயில் இருந்து சவதியும் பாசியும் தண்ணியுமாக வாயில் இருந்து வந்துச்சாமா. அந்த சுனாமியாக வந்த தண்ணீர் ஓடிவிட்டது. ஆனால் அந்த தண்ணீரின் பாதிப்பை பார்த்தீர்களா? நிறைய சொன்னாங்க. அவங்க வேளாங்கண்ணியில் பார்த்த அந்த ஒவ்வொரு பாடியையும், அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிடந்தார்கள் என்பதையும். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் குடும்பத்தில் சாத்தான் வெள்ளம் போல ஏறி வருகிறான். சத்ரு வெள்ளம் போல ஏறி வருகிறான். அவன் ஏறி வெள்ளம் போல வாரான். தண்ணி அடிச்சிட்டு போனாலும் யாருக்குமே காயமே கிடையாது. யாருக்காட்டு ஒரு சொட்டு ரத்தம் வருமா? வெள்ளத்தில் எத்தனை பேர் சாகுறாங்க, ரத்தம் வருமா? காயமே படாது. ஆனால் அது வேலையை முடிச்சுட்டு போயிடும். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட சாத்தான் வெள்ளம் போல ஏறி வருகிறான். சத்துரு பயத்தின் ஆவி, கலக்கத்தின் ஆவி, வியாதியை மாதிரி கொண்டு வெள்ளம் போல ஏறி வருகிறான். அப்பொழுது நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபத்தை கூட்ட வேண்டும். என்கிட்ட சில பேர் ஜெபிக்க வருவாங்க, ப்ரேயருக்காண்டி. ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டேன், உபவாசம்லாம் இருந்திருக்கேன், பொருத்தனையும் பண்ணியிருக்கேன், நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், ஜெபத்தை இன்னும் கூட்டுங்க. எப்படி நம்ம மிக்சிக்கு கூட்டுறோம், ஃபேனு லோவாக போய்கிட்டு இருந்துச்சுன்னா அடுத்த பட்டனுக்கு போயிடுவோம்ல, அதே போல் அலாட்டாக இருக்கணும். ப்ரேயரை நம்ம ஜெபத்தை இன்னுமே கொஞ்சம் கூட்டியாச்சுன்னா ஆண்டவர் ஏசப்பா கொடியேற்றிடுவாங்க. கொடியேற்றினா என்ன? நாம் ஜெயித்து விட்டோம், சாத்தான் தோல்வியிட்டான். நீ வெள்ளம் போல் வந்தாலும் எனக்கு மேட்ரு கிடையாது, நீ தீயா வந்தாலும் எனக்கு மேட்ரு கிடையாது. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியை தூக்கிட்டாரு. அது எனக்கு வெற்றி கொடி ஆயிற்று. அல்லேலூயா, ஹல்லேலூயா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் வெற்றி கொடி பிடிக்கும்போது வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் தேவனுடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். கர்த்தர் கொடியேற்றும். சாத்தான் நம்ம பயப்படுத்த வருவான், பலவிதமான பயங்களை சிந்தனையிலே கொண்டு வருவான், மன அழுத்தம் உண்டாகட்டும் என்று வருவான், கேவலப்படுத்தணும்ட்டு வருவான் சாத்தான். மனிதர்கள்லாம் நமக்கு எதிரி கிடையாதுங்க. யாராவது நீங்கள் மனிதர்களை எதிரியாக பார்க்காதீங்க. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா சோர்ந்து போவீங்க. அதே மாதிரி மனிதர்களிடத்தில் இருந்து, உறவினரிடத்தில் இருந்து உதவியையும் எதிர்பார்க்காதீங்க. அவங்களா செய்வாங்க, செய்யும்போது சந்தோஷம்தான், நமக்கு சந்தோஷம், அவங்களுக்கும் அது ஆசீர்வாதம் தான். ஆனால் மனிதர்கள் தரவில்லையே, செய்யவில்லையே என்று குறைபடக்கூடாது.
அது தவறு. எனக்கு ஒத்தாசைவர் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று தான் தாவீது ராஜா சொன்னார். 1000 பணம் இருக்கட்டும், நீங்கள் எவ்வளவு படிப்பு இருக்கட்டும், சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை இருக்கட்டும், இந்த உலகத்தில் எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் உங்களுக்கு இருக்கட்டும், ஆனால் பயம் என்ற ஒரு எதிரி, சத்துரு, பிசாசு வந்துட்டானா, எதையாவது ஒன்றை கொண்டு வந்து உங்களை கலங்கடிச்சானா உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் வந்து அங்கே கொடி ஏற்றுனாதான் உங்களுக்கு வெற்றி. நினச்சிக்கோங்க, கர்த்தருடைய ஆவியானவர் லேசானவர் கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே சொல்லி பாருங்க, ஆவியானவரே, அப்படியே ப்ரெசன்ஸ் நமக்கு அப்படியே கூடிரும். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. அவர் தான் நம்மளை இயேசுப்பா பக்கம் என்கரேஜ் பண்ணுவார், தள்ளிக்கிட்டே இருப்பார். நம்ம சோர்ந்து போனால் கூட, ஏய் முன்னிலாம் அவர் மறக்கலை, நீ தாசன், நீ அவருடைய பிள்ளை, தாயின் கருவிலே உன்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், அப்படிலாம் சும்மா கைவிட மாட்டார். ஏன் பயப்படுற, முன்னேறிப்போ அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறது கர்த்தருடைய ஆவியானவர். நான் 1977 இல்லாட்டா 78 ஏறக்குறைய மதுரையில் எனக்கு 30 நாட்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. டெய்லி ஆஸ்பத்திரிக்கு போகணும், டெய்லி நான் போகணும்ப. சில சமயத்தில் 2 நேரம் கூட நான் போயிருக்கேன். எங்கள் அண்ணன் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு போகுமா, ஏன்னா இன்றைக்கி ஒரு நேரம் கூப்பிட்டு போங்கண்ணா, காலையில் தானம்மா போயிட்டு வந்தோம், இன்னொரு நேரம் இன்னைக்கு கூட்டிகிட்டு போங்கண்ணா அப்படின்னு சொல்லுவேன். அப்படி கூட்டிகிட்டு போனாங்க. நிறைய சாப்பாடு, ஒரு நாளைக்கு 1/2 கிலோ திராட்சை பழம் சாப்பிட சொன்னாங்க. நிறைய உணவுகளை இவங்களை சாப்பிடணும் அப்படின்னாங்க. அதனால் ஒரு தட்டு நிறையா சோறு, டெய்லி முட்டை எல்லாம் சாப்பிட்டாலும் விடுதலை இல்லை. எல்லாம் மருந்து ஊசி எல்லாம் போட தான் செய்தாங்க. ஆனால் ஒரு நாள் தேவனுடைய ஊழியக்காரங்க, அவங்க சாதாரண ஒரு எளிய வேட்டி சட்டையில் இருந்தாங்க. அவங்க சேட்டு கூட பழைய சேட்டு தான், ஒரு அழுக்கு வேட்டி மாதிரி தான். கிராமத்தில் உள்ள ஊழியம் செய்கிறவங்க. அவங்க பேர் சுந்தர பாண்டி, வெள்ளாளன் விலை. அந்த அண்ணன் வந்திருந்தாங்க. அப்போலாம் எனக்கு இந்த பாஸ்டரு இப்படிலாம் எங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த அண்ணங்கிட்ட ஜெபம் பண்ணணுன்னு எங்கள் அத்தை கூப்பிட்டு போனாங்க. அந்த அண்ணன் என்கிட்ட பேசுனாங்க, இவ்வளோ சுகபீனமாக இருக்கியே, எப்படி இப்படி உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ நான் பேசும்போது எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்க ஏறக்குறைய 45 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிறது. அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு தான் இந்த வரைக்கும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அவங்க என்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, கர்த்தருடைய தூய ஆவியானவர் உனக்குள் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவர் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. நான் உள்ளதை அப்படியே சொல்லணும்ல, தூய ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கார அப்படின்னு சொன்னாங்க. தூய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்காருன்னு சொன்னது தான் என்னுடைய பலவீனம் குறைய ஆரம்பித்து விட்டது. அப்படியே ஒவ்வொரு நாளும் அப்படி எனக்கு பயங்கர சந்தோஷம் தூய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்காரா, எனக்குள்ளே இருக்காரா. ஏன்னா ஏசப்பா ஞானஸ்நானம் எடுக்கும்போது தோளில் பரிசுத்த ஆவியானவர் பிராவை போல அமர்ந்தார். அப்புறம் கரையேறி வெளியே வந்த பிறகு தான் ஏசப்பா ஊழியம் செய்ய வல்லமே ஆரம்பித்தாங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தெரிய வந்துச்சு. புத்தகங்கள் படிக்கும்போது, பைபிள் படிக்கும்போது, எங்கள் சர்ச்சில் பிரசங்கம் கேட்கும்போது, அப்போ பரிசுத்த ஆவியானவர் இவ்வளவு பெரியவரா அப்படின்ட்டு தெரிஞ்சுது எனக்கு. அதுக்கு பிறகு நான் யோவானில் வசனம் வாசித்தேன். ஆவியானவர் செய்கிற, பரிசுத்த ஆவியானவர் செய்கிற வேலை என்ன அப்படின்னா, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். கண்டித்துனா அடி போட்டு உணர்த்துவார். தப்பு பண்ணுற பார்த்துக்கோ, தவறாக சிந்திக்கிற பார்த்துக்கோ, நியாய தீர்ப்பு இருக்குது பார்த்துக்கோ அப்படின்னு நான் சொல்லி ஒரு கண்டித்து உணர்த்தக்கூடிய காரியம் பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ளே செய்கிறார். அப்படின்ன உடனே எனக்கு
அந்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கார். அன்றைக்கு இயேசுப்பா ஞானஸ்நானம் எடுக்கும்போது தோளில் வந்து இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு எனக்குள்ளேயும் இருக்காரன்னு உடனே எனக்கு பயங்கரமான ஒரு ஃபெய்த்தை தேவன் கொடுத்தாரு. பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தாரா, அன்னையிலிருந்து எனக்கு ஜெயமாக ஆகிவிட்டது. அதுக்கப்புறம் இவ்வளோ பெரியதான ஊழியத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். நான் இப்போ தான் இந்த மீடியா ஊழியத்துக்கு வந்திருக்கேன். இதுக்கு முன்னால் நாங்கள் வீடுகளிலே கூடி நாங்கள் ஜெபம் செய்து கொடுப்பேன். 100 பேர்கிட்டக்க சும்மா எங்கள் வீட்டு முத்தத்தில் இருந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். 100 பேர்கிட்டக்க அது ஒரு காம்பவுண்டு தான், தெருமாய் தான் இருக்கும். ஆட்கள்லாம் போவாங்க வருவாங்க, சைக்கிள்லாம் போகும். அதில் உட்காந்து பேசி தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணும். கர்த்தர் எல்லாருக்கும் நல்ல விடுதலை கொடுத்தார். கர்த்தரை அறிந்தார்கள். அநேகர் வேறு மார்க்கத்தில் இருந்து வந்தவர்கள். செய்தது யார் தெரியுமா? கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர். அப்படியே பேயெல்லாம் பிடிச்சிக்கிட்டு வருவாங்க, கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு, ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு. இவங்க உள்ளே வந்துடுவாங்க. அந்த பேய் பிடிச்சவங்க வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க, வெளியின்னு எட்டி எட்டி பார்ப்பாங்க. இயேசுவி நாமத்தினால உள்ள வா, சாத்தானே நீ வெளியே போ அப்படின்னா தன்னால் வந்து உளுந்துருவாங்க. பார்த்துக்கோங்க, கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன். என்கிட்ட ஒன்றும் கிடையாது. என்கிட்ட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் இயேசுங்கிற நாமமும் தான். அப்படியே ரிலீஃபாக இருக்கும். எனக்குலாம் அப்போ ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு அப்படி பார்த்ததே கிடையாது. எங்கள் அம்மா வீட்டில் என்னடா இயேசுவின் நாமத்தில் சொன்னால் பேய் தன்னால் ஆடிட்டு கிடக்கு. சும்மா அப்படி ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு வருவாங்க. ப்ரேயர் பண்ணால் பார்த்தா ஆடிக்கிட்டு இருப்பாங்க. என்னடா இது அப்படின்ட்டு, இயேசுவின் நாமத்தினால வெளியே போ, சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் கீழே விழுந்துருவாங்க. பார்த்துக்கோங்க, கீழே விழுந்து மயங்கி கிடப்பாங்க. என்ன செய்யணும்னு தெரியாது. ஐயோ இப்போ இன்னொரு அக்கா எப்படியே நாங்கள் ஒரு 10 பேர் அப்படி கூடி தான் ஜெபம் பண்ணுவோம். உடனே தண்ணி எடுத்து லேசாக அப்படி தெளிச்சா போது எஞ்சி உட்காந்துருவாங்க. நல்லாயிட்டேனே அப்படிம்பாங்க. அப்புறம் அப்படியே இயேசுவை பின்பற்றுவாங்க, ஞானஸ்நானம் எடுப்பாங்க, சபையில் சேர்ந்துருவாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றது. அந்த பயத்தின் ஆவியில் அவங்க பிசாசு போராட்டத்தில் கிடக்கிறவங்களை கர்த்தருடைய ஆவியானவர் அந்த சாத்தானுக்கு விரோதமாக கொடியேற்றினோன்னு அவன் போயிடுவான். அவன் ஓடியே போயிடுவான். இன்றைக்கி கலக்கத்தையும் குழப்பத்தையும் உண்டு பண்ணி சமாதானம் இல்லாமல் ஆக்குகிற ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கிற கிரியச்சேர பொல்லாத ஆவியே, சத்துருவே, நீ வெளியே போ. உனக்கு விரோதமாய் கர்த்தருடைய ஆவியானவர் கொடி ஏற்றுகிறார். அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜெயக்கொடி, அது வெற்றி கொடி, வெற்றி கொடி. ஆமென். இன்னமும் உனக்கு அங்கே இடம் இல்லை. நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவி நாமத்தினால பயத்தின் ஆவியை நீ வெளியே போய், இயேசுவி நாமத்தினால கர்த்தருடைய ஆவியானவர் கொடி ஏற்றுகிறார் சாத்தானுக்கு விரோதமாய். அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெற்றி கொடி, ஜெயக்கொடி. ஆமென். இன்றைக்கி உங்கள் வீட்டில் கர்த்தர் கிரியை செய்கிறார். உங்களுக்கு ஒரு மிராக்கல் செய்கிறார். அவர் செய்கிறாரு, உங்களுக்கு வெற்றி கொடி ஏற்றுகிறார். இன்னொன்று 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரம். அதில் என்ன அப்படின்னா, கோலியாத்துடைய ஒரு காரியத்தை நம்ம அங்கே பார்க்கிறோம். அவன் பெலிஸ்தன். 10வது வசனத்தில் அவன் சொல்கிறான், உங்களில் ஒருவனை விடுங்கள் என்ன அப்படின்னு சொல்கிறான். சொல்லி அவன் பயங்கரமான டெக்கரேஷனோட வாரான். அப்போ ஜனங்கள் மிகவும் கலங்கி பயப்பட்டு 1 சாமுவேல் 17:11 உங்களுக்கு வாசிக்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது இராணுவம் மிலிட்ரியே என்ன செய்தான், கலங்கி பயப்படுறாங்களாம். 24 வசனம் வாசிக்க. 1 சாமுவேல் 17:24. இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். ஒரே ஒரு மனுஷன்தான். அவனுடைய டெக்கரேஷன் வந்து அப்படி பார்த்துக்கோங்க. அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, பயங்கரமான ஒரு தலை சீரா. அவனுடைய வார்த்தைகள் பயங்கரமான வார்த்தைகள், கொக்கரிக்கிற வார்த்தைகள். அவனுடைய வேஷம் வெண்கலத்தில் மார்க்கவசம், கவசத்தின் நீரை 5000, கால்களிலே வெண்கல கவசம், தோள்களின் மேல் வெண்கல கேடயம். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதி. இப்படியாக
பயங்கர டெக்கரேஷனோடு அவன் வருவான். எல்லாம் வேஷம்தான். இந்த ட்ராமா நடிக்கும்போது பிள்ளைங்க டான்ஸ் ஆடும்போது கீழே இருந்து எலக்ட்ரீஷியன் டெக்கரேஷனை காட்டுவான். அது எல்லோவாக இருக்கும், ஒரு நேரம் ஒயிட்டாக இருக்கும், ஒரு நேரம் ரெட்டாக இருக்கும். அந்தாக்கில் புகையை விட்டுருவான் அந்த பிள்ளைங்க மேலே. அது புகையாக அப்படியே வரும். உடனே சிவப்பு கலர் டெக்கரேஷனு, அந்தால க்ரீனை அப்படியே போட போட ஒவ்வொரு விதமான டெக்கரேஷன். அதே போல் இந்த கோலியாத்து பலவிதமான டெக்கரேஷனோட வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னால் நின்னான். அவனுடைய ஹைட் என்ன, அவனுடைய வெயிட் என்ன, அவனுடைய வேஷம் என்ன, அவனுடைய ட்ராமா என்ன, எல்லாம் லெஃப்ட்டு ரைட்டு போட்டான். அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பயந்து கலங்கி நடுங்கினார், பின்னிட்டு ஓடினார்கள்னு போட்டிருக்கு. இராணுவமே பயந்துட்டான். நம்மெல்லாம் என்ன அப்போ? ஆனால் அருமையானவர்களே, இதே மாதிரி தான் இன்றைக்கு சாத்தான் நம்மகிட்டையும் கோலியாத்து மாதிரி வருவான். அவனு பலவிதமான போக்கஸை கொண்டு வருவான். இந்த நோய் வந்துட்டுல, இனி அவ்வளோதான், நீ எந்திக்க மாட்டேன். இந்த மாதிரி வந்துட்டுல, இனிமே அவ்வளோதான். இந்த பிரச்சனை வந்துட்டுல, இது இனிமே முடியாது. இந்த கடன் வந்துட்டுல, எழுந்திருக்கவே முடியாது. இந்த பிள்ளை படிக்காது, இவனுக்கு வேலை கிடைக்காது, இவளுக்கு கல்யாணம் முடியாது, நான் வீடு வாங்கிக்கிட மாட்டேன், நாங்கள் இனிமே அவ்வளோதான். அப்படிங்கிற மாதிரி பலவிதமான போக்கஸ் ட்ராமா மாதிரி வந்து வந்து நிற்பானா. அதில் ஒரு வசனம் அப்படி இருக்குது, 40 நாள் வந்து வந்து நிற்பானா. பல காரியங்கள் பிறர் மூலமாக வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லாமல். ஒரு நோய் வந்து டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஒரு ஸ்கேன் எடுத்தாச்சுன்னா அந்த ஸ்கேன் எடுக்கிறவங்களையே பார்க்குறது. அதுக்கு பிறகு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டையே பார்த்து பயப்படுறது. இதெல்லாம் நமக்கு விரோதமாய் காட்டக்கூடிய போக்கஸ். இதுக்கு நமக்கு ஆண்டவர் தான் தேவை, பரிசுத்த ஆவியானவர் தான் தேவை. நம்ம எப்படிப்பட்ட ஒரு தைரியமாக இருந்தாலும் சூழ்நிலைகளை பார்த்து 1 சாமுவேல் 17:24 போல மிகவும் பயப்பட்டு கலங்கி எங்கேயாவது ஓடி விடலாமா என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். தேவையில்லை. நமக்கு ஒருவர் இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர். அவர் நமக்குள்ளே வந்து நம்மக்கிட்ட வந்து நின்று நமக்கு கொடியேற்றுவார். அது வெற்றி கொடி, அது ஜெய கொடி. அது சாத்தானுக்கு விரோதமானது. அவன் ஓடியே போயிடுவான். சத்துருவை மேலே தேவன் ஜெயம் எடுப்பார். 1 சாமுவேல் 11 அவன் பலவிதமான சவால் விட்டான். ஆனால் தாவீது வந்தார். அவர் சொன்னார், உன் வேஷங்க செல்லாதுப்பா, வாய்ப்பில்லை ராஜா, என்கிட்ட ஒருத்தர் இருக்கார், என் தேவனுடைய நாமம், அதை வச்சு ஒன்று என்ன செய்வேன், ஜெயம் எடுப்பேன். நீ டெய்லி வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். நீ எத்தனை டெய்லி வந்து நீ 40 நாள் வந்து நின்னா அப்படின்னு போட்டிருக்கு. வந்து நிற்பானா. அப்படின்னா 1 சாமுவேல் 17:14 வந்து நின்னாலும் எனக்கு மேட்ரு கிடையாது. நீ என்ன சவால் விட்டாலும் பரவாயில்ல, என்கிட்ட ஒருத்தர் இருக்கார். நீ உன்னுடைய சுயத்தின்படி வார, நான் கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன், நான் கர்த்தருடைய ஆவியினாலே வருகிறேன் அப்படின்னு சொல்லணும். 1 சாமுவேல் 17 எடுத்து அமைதியாக உட்கார்ந்து உங்கள் போர்ட்டிக்கோல, உங்கள் கார் விடுற இடத்துல, இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே சோபாவில் அமைதியாக உட்கார்ந்து, நல்லா ஏசி ரூமில் இருந்தால் ஏசி ரூமில் உட்கார்ந்து வாஸ்து பாருங்கள். அந்த ட்ராமா மாதிரி தெரியும் உங்கள் கண்ணுக்கு. அந்த ட்ராமாவில் எப்படி தேவனுடைய மனிதனாகிய தாவீது ஜெயித்தாரோ அப்படி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீர்கள். உங்கள் பிரச்சனையை கர்த்தர் நாமத்தில் வைத்து ஆவியானவர் ஜெயிப்பேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். எங்களுக்கு சுகம் பலன் உண்டு அப்படின்னு சொல்லணும். நான் சுகமாக இருப்பேன், நான் பலனாக இருப்பேன், எனக்கு புது பலன் உண்டு, நான் தைரியமாக இருப்பேன், நான் சந்தோஷமாக இருப்பேன் சொல்லும்போது ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். உங்கள் முன்னால் எது உங்களை பயங்காட்டுதோ அது தன் வல்லமையை இழந்து போகும். 1 சாமுவேல் 17 47, 48, 49, 50 எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக கர்த்தர் வந்து அதில் அற்புதங்களை செய்கின்றார். 1 சாமுவேல் 17 47 கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 49 ஒரு கல்லை வைத்து எரிகிறார்
டேவிட்டு தரையிலே முகங்குப்புற அவன் விழுந்தான். தாவீது கையில் பட்டயம் அருவா இல்லை, ஆனால் அவன் கையில் இருக்கிற அருவாளை எடுத்து அவன் தலையை வெட்டி எடுக்கிறான். எடுத்து அவனை கொன்று போட்டு கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார் தாவீதுக்கு. அதே போல் இன்றைக்கு அருமையானவர்களே, தாவீது ஜெயித்தது போல நமக்கு ஜெயம் தருவார். நம்ம சவால் விட வேண்டும், சாத்தானை பற்றி சவால் விட வேண்டும். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ளே பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ளே அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஜெயம் கொடுப்பார். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். எந்த ஒரு பயமோ திகிலோ கவலையோ பாரங்களோ மேற்கொள்ளவே கூடாது. பவராவி எனக்குள்ளே பயாவி என்னை அணுகுவதில்லை. இந்த கடன் என்னை ஒன்று செய்யாது, இந்த பாரம் என்னை ஒன்று செய்யாது. தேவன் எனக்காய் ஜீவனையே கொடுத்தார். ஏசப்பா எனக்காக உயிரையே கொடுத்தார். அவர் எனக்கு ஜெயம் கொடுப்பார். எனக்கு ஜெய கொடி ஏற்றுவார். சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கொடி ஏற்றுவார். அது அவனுக்கு விரோதமான கொடி, எனக்கு ஜெய கொடி. நான் ஜெயிப்பேன் இயேசுவின் நாமத்தில் என்று ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏசப்பா, ஏசப்பா, அந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் யாரார் ஆண்டவரை என்னென்ன காரியத்துக்காக இந்த டிவியில் முன்னால் உட்கார்ந்து ஜெபம் செய்கின்றார்களோ அவர்களை எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. சமாதானம் கொடுங்கப்பா, சந்தோஷம் கொடுங்கப்பா, தேவைகளை சந்திங்கப்பா, கவலை நீங்கட்டும் அப்பா, பாரங்கள் விலகட்டுப்பா, அற்புதங்களை செய்யுங்கப்பா, அதிசயங்களை காட்டுங்கப்பா. ஏசப்பா, உங்களை நம்பி வந்திருக்காங்க தகப்பனே, நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. திறக்கப்படாத கடைகள் திறக்கப்பட, வராத பணங்கள் வர, வராத நிலங்கள் வர, வராத வீடுகள் வந்து சேர, இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள, திருமண காரியங்கள் நடக்க, குழந்தை பாக்கியங்கள் கிடைக்க, சமாதானம் இருக்க, நோய் நீங்க, தீர்க்காயுசை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, எங்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்று, இந்த கிராஸ் டிவி இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அடிமையை தாழ்த்தி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.